அண்ணி நான் ரெடி. சரி, இந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு சாமியை கும்பிட்டுக்கோ. இந்த கல்யாண பத்திரிக்கை பண்டலை எடுத்துக்கோ, நலன் சார் வீட்ல குடுக்கணும். சரிங்க அண்ணி. முருகா, அர்ஜுன் கல்யாணம் நல்லா சீரும் சிறப்புமா நல்லா கிராண்டா நடக்கணும். எங்க அண்ணியோட பேரும் புகழும் பரவணும். அப்படியே அபி கல்யாணத்தை பத்தியும் வேண்டிக்கோ. முருகா, எந்த காரணத்தை கொண்டும் அபி கல்யாணம் மட்டும் என் பொண்ணு ஸ்ருதியை தவிர வேற யார் கூடவும் நடக்க கூடாது. அப்படி எதுவும் பண்ணிடாத பிளீஸ். ஆச்சா? அபிக்கும் வேண்டிக்கிட்டா நீ? சரி, அவங்க வீட்ல தாம்பாள தட்டுல வச்சு கொடுக்க மத்த பொருள்லாம் ரெடியா? பூ, பழம், வெத்தலை பாக்கு, புடவை, ஸ்வீட் பாக்ஸ்னு எல்லாத்தையுமே கார்ல எடுத்து வச்சுட்டா நீ? அபி ரெடியா? அண்ணி, அபியும் நம்ம கூட வரான். அபி எதுக்கு அண்ணி? என்னது அபி எதுக்கா? அச்சோ, எனக்கு புரியல அண்ணி. என்ன புரியல? ஜோசியர் என்ன சொன்னாரு? அவரு என்னென்னமோ சொன்னாரே. அபி ஊருக்கு போக கூடாது, அவனுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அபி கையால தான் அர்ஜுன் கல்யாணமே நடத்தணும், அபி முன்னால நின்னு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொன்னாரா? அப்படியா சொன்னாரு? அப்படிதான் சொன்னாரு. அதனால என் புள்ள அபிதான் இந்த கல்யாணத்தையே முன்னால நின்னு நடத்த போறான். இன்னைக்கு நலன் வீட்டுக்கும் நம்ம கூட அவன் வருவான். நலன் சாருக்கு முதல் பத்திரிக்கைய என் புள்ள அபிதான் அவன் கையால கொடுக்க போறான்.